காலேஜ் முடிஞ்சிருச்சு, ஏன் இன்னும் உட்காந்துருக்க? ஒன்னதான். காலேஜ் முடிஞ்சிருச்சு, ஏன் இன்னும் உட்காந்துருக்க? என்னாச்சு? வீட்டுல கொஞ்சம் கஷ்டம்டி, அதான் என்ன பண்றேன்னு தெரியல. எங்க வீட்லயும் கஷ்டம்தான், அதான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போறியா? ஆமா. எங்க வீட்டுல விட மாட்டாங்க. பொண்ணு வேலைக்கு போறேன்னு சொன்னா எந்த வீட்டுல தான் விடுவாங்க? அதனாலதான் நான் வீட்டுக்கு தெரியாம வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் வேலைக்கு போலாம். மார்னிங் டு ஈவினிங் இங்க கிளாஸ் முடிச்சுட்டு கிடைக்கிற டைம் எல்லாம் வேலைக்கு போ. சில டைம் நம்ம காலேஜ் ஆஃப்டர்நூனே முடிஞ்சிருதுல்ல, அப்ப வேலைக்கு போ, நிறைய சம்பாதிக்கலாம். பாத்தியா என்ன பத்தியா? இங்க பாரு, இதெல்லாம் எங்க வீட்டுல வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானே வாங்கினது. வரியா? நிறைய சம்பாதிக்கலாம். வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. வந்துடுறேன். அக்கா நான் வாங்கினேன். அம்மா இல்ல? அம்மா இல்லையே, வெளியே போயிருக்கிறாங்க ரேஷன் கடை வரைக்கும். என்னாச்சு? இல்லடா, போன மாசம் வாடகை வரல, இந்த மாசம் சேர்த்து கொடுக்குறேன்னாங்க, அதான் என்ன வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். தெரியலையே. சரி, நான் வந்தா சொல்றேன். அப்படியா? அக்கா இல்ல? அக்காவை ஏன் கேக்குறீங்க? இல்லடா, அம்மா அக்கா கிட்ட எதனா கொடுத்து போயிருக்கான்னு கேட்கும். வீட்டுல அண்ணி நல்லா இருக்காங்கண்ணே. என்னடி சும்மா நின்ட்ட? எதுவும் அட்டன் பண்ணலையா? இன்னும் காலே வரலடி எனக்கு. நேத்து எவ்வளவு அட்டன் பண்ண? வழக்கம் போலதான். நீ? நான் புதுசு இல்ல, எனக்கு கம்மியா தான் வருது. என்னடி கஸ்டமர் கால் பண்றாங்க, கூப்பிடுறேன். பை. வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க தானா? எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? வரவும் பரவாயில்ல, பார்த்துட்டு போறான். சாரிங்க, லேட் ஆயிடுச்சு. டிராபிக் தான், கோச்சுக்காதீங்க. கொடுங்க. எங்க அதிகமா இருக்கு? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. நீங்களா? வந்துட்டேங்க, பக்கத்துல வந்துட்டு ஏங்க, நீங்க வரவேல தானே மெடிக்கல் இருக்கு, கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கூட தந்துடுறேன். ஏங்க, இதெல்லாம் நான் வாங்க கூடாதுங்க, இது எங்க வேலை இல்லைங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும்தான். இல்லங்க. ஏங்க, என்னால வெளியில வர முடியாத சிச்சுவேஷனுங்க, அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப்பா கேட்குறேன். சரி, ஓகே, வாங்கிட்டு வரேன். ஏமா வர வர ரொம்ப லேட்டா வர்ற? காலேஜ் லாஸ்ட் இயர் இல்லம்மா, ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியதா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு படுமா? வேணாமா, ரொம்ப டயர்டா இருக்குமா. மா, காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பு. சரிம்மா. Is speaking to someone else. You can wait or call again later. आपने जिस व्यक्ति को कॉल किया है वह अभी दूसरी कॉल पे is speaking to someone else. You can wait or call again later. आपने जिस व्यक्ति को कॉल किया है वह अभी ஹலோ. மது, ஷாலினி பக்கத்துல இருக்கலாமா? ஷாலினி இன்னும் வரலமா?
காலேஜ் தாம்மா வந்தா, இன்னைக்கு வேற நேரத்துல எழுப்பிட சொன்னாலே. அம்மா வர வழியில ஏதாவது லேட்டா கூட ஆயிருக்கலாம். அவ வந்தோடனே உங்களுக்கு கால் பண்றேன், சரிங்களா? சரிம்மா. சரிங்கம்மா. ஏம்மா இன்னைக்கு லேட்டு? அதான் நேத்தே சொன்னனேம்மா. ஃபோன் பண்ண ஏன் எடுக்கல? பிஸியா இருந்தம்மா, அதுக்கப்புறம் கூப்பிடலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நீ காலேஜ் வரலன்னு சொன்னா. அவ சும்மா உங்ககிட்ட விளாண்டுருப்பாமா, ப்ராங்க் பண்ற அப்படி இப்படின்னு. நான் எங்கம்மா போறேன்? வீடை விட்டா காலேஜ், காலேஜை விட்டா வீடு. நான் வேணா அவளுக்கு கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டா கேக்குறியா? இருக்கட்டும் இருக்கட்டும். சாப்பிட்றியா? இல்லம்மா எனக்கு வேணாம். சரி படுத்துக்கோ. சரிம்மா. அக்கா, சொல்லுப்பா. என்னக்கா சொல்லுன்றீங்க? வாடகை பணம் இன்னும் வரல. போன வாரம் கூட வந்த தம்பியை பார்த்து அனுப்புறேன்னா 2 மாசம் வாடகை நிக்குதுக்கா. ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா, எப்படியாவது கொடுத்துறோம். என்னக்கா நீங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை பண்ணுவாருக்கா, உள்ளுக்கு தூக்கி வெளியே போட்டுருவாரு. உங்களுக்கு இறக்கப்பட்டு விட்டு விட்டு இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. இன்னைக்கு நான் வாங்காம போக மாட்டேங்க. எடுங்க. மா தள்ளுமா, நீங்க ஒன்றும் எங்களுக்கு இறக்கப்பட தேவையில்ல. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, நீங்க கீழே போறதுக்குள்ள உங்க அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். போங்க. ஓகே. மா, என்னம்மா? நான் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேம்மா. வண்டியா? வண்டி வாங்குற அளவுக்கு காசு எது? கடன்லாம் வாங்கி ஒன்றும் வண்டி வாங்க வேணாம். சீட்டு போட்டிருந்தேம்மா நானு. சீட்டு போற அளவுக்கு காசு எது? நீங்க எனக்கு செலவு கொடுப்பீங்கல்ல காசு, அது நான் செலவு பண்ண மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்தேம்மா. அதுல சீட்டு போட்டிருந்தேன், அதுல கடைசி சீட்டு இப்போ எடுத்திருக்கேம்மா. அப்புறம் என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து ஒரு வண்டியில என்ன ட்ராப் பண்ணுவாள்ல, அவ அதை சேலுக்கு கேட்டுட்டு இருக்காம்மா. நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், எனக்குன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா தரேன்னு சொன்னாம்மா. வாங்கிக்கிட்டுமாம்மா? வாங்கிக்கோ. சரிம்மா. என்னம்மா அது? அதான் சொன்னேனேம்மா, சீட்டு எடுத்திருந்தேன்னு. வண்டி வாங்கின மிச்ச காசுல இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி. எங்க போயிட்டு வர? காலேஜ் தாண்டா போயிட்டு வரேன். என்னப்போ? உன் காலேஜ் தலவாப்பாளத்தில் தானே இருக்கு. ராயனூர்ல பார்த்தேன் இன்னைக்கு. டேய், காலேஜ் தாண்டா போயிட்டு வரேன். நீ பாத்தியா? பார்த்தனால தானே கேட்குறேன். சரி, காலேஜ் போறேன்றா, போகும்போது ஒரு பேக் எடுத்துட்டு போறது இல்ல, பேக் கொண்டு வந்தது இல்ல. லாஸ்ட் இயர் இருக்கிற 2 நோட்டு தான் ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். என்னப்போ நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? எந்திரி போ. போடா போ. என்னடி இங்க வந்து தூங்கிட்டு இருக்க? நைட் தூங்கலையா? நைட் வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சுடி. ஏன்? நிறைய கஸ்டமர் அட்டன் பண்ணனா, அதான். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கஸ்டமர் அட்டன் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. ஏன் இப்படி பண்ற? உடம்பு போட்டு இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு. இந்த ஃபீல்டுக்கு ரெஸ்ட் தேவை. என்ன ஏன் இப்ப போய் ஆப் ஆன் பண்ணி வச்சிருக்க? இல்லடி, காலேஜ் முடிச்சுட்டு ஆன் பண்ணா காலே வர மாட்டேங்குது, அதான் இப்பவே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே வரேன்டி. சரி போ. ஹலோ, எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? இதோ பக்கத்துல வந்துட்டு 5 minutes. சீக்கிரம் வாங்க, ஏன்னா நான் பசி தாங்க மாட்டேங்க. இதோ வந்துட்டேன். ஆ. வந்துட்டேன். ஓ, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட்டிங். எங்க இருக்கீங்க? வெளியில தான் இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கள? பரவாயில்ல, உள்ள வா. இல்ல பரவாயில்ல, இங்கே நிக்கிறேன். அட ஒன்றும் இல்லைம்மா, வாமா.
என்ன கபடி ஆடிக்கிட்டு இருக்க? ஏன் இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க? இந்த வேலை பார்த்தா ஒரு 5-10 கிடைக்குமா? நான் சொல்றத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 500,000 தரேன். ஏய் நில்றே. ஏண்டா உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர? மிஸ் பண்ணிட்டியடா. என்னாச்சு? அவர் கால்கள்ரா வேமன் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு, அதான் கோச்சிட்டு போகுது குட்டி. சரி நீ உள்ள வா. வாடா. நில்லடி. எங்கடி போயிட்டு வர? அவனை ஏண்டி முறைக்கிற? கேக்குறல்ல சொல்லு. எங்கடி போய் ஊர் மேய்ச்சிட்டு வர? தன்னால காலேஜ் போறேன்னு போய் ஊர் தான் மேய்ச்சிட்டு வரியாடி? ஊர் மேய்ச்சிட்டு வரியாடி? இந்த வயசுல அப்படின்னா உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருந்தா எவனையாச்சும் புடிச்சு ஒளிஞ்சு போனவனை ஓட்டி விட்டுருப்பானேடி. இப்படி குடும்ப மானத்தவே வாங்கிட்டு வந்து நிக்கிறியாடி? இத்தனாலும் இந்த காசுலதான் எங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு போட்டியா? அதுதான் நாங்க தின்னமா? ஐயோ அதெல்லாம் நினைச்சா கும்பிட்டு வருதுடி. கும்பிட்டு என் வயித்துல எப்படி பிறந்த? எல்லாரும் உன் பொண்ணு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலடி. என் பொண்ணு காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ். எங்களை விட்டா வேற யாரும் என் பொண்ணுக்கு தெரியாது. நீங்க வேற யாரையோ பார்த்திருப்பீங்கன்னு அப்படிலாம் நான் சொன்னேன். அப்ப அதெல்லாம் உண்மையா? அப்ப என்னை ஏமாத்திட்டியாடி? நான் என்னடி பாவம் பண்ணேன்? பெத்த புள்ள நீ என்ன ஏமாத்திட்டியாடி? உங்க அப்பே விட்டுட்டு போனப்ப நீங்களா சின்ன பிள்ளைங்க. கால் வைத்து கஞ்சினாலும் மான மரியாதையோட குடிக்கணுமேனு 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி உங்களை வளர்த்தேன்டி. எனக்கு உடம்புக்கு முடியலன்னா நான் வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா நீங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லுவீங்க, பசி தாங்க மாட்டீங்க. அப்போ நான் வேலைக்கு போய் உங்களுக்கெல்லாம் சோத்த போட்டு வளர்த்தேன்டி. அதுக்கு காட்டுற நன்றி அடி இது. அன்னைக்கு எனக்கு வாழ வேண்டிய வயசு தாண்டி. நீங்க 2 பேரும் எப்படியோ போங்கன்னு உங்களை நடு தெருவுல விட்டுட்டு என் உடம்பு சோகத்துக்கும் சொத்து சோகத்துக்கும் ஆசைப்பட்டு நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு நீ இப்படி ஆளாகி வந்து நின்றுப்பியாடி. இனிமேல எனக்கு ஒத்த புள்ளதான். உன்னை நான் தொலைச்சு தலை முடிவேட்டேன்டி. இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச மாவளை நான் பெத்தேன்னு நினைச்சா ஐயோ என் கண்ணு முன்னாடி நிக்காதடி. அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிட்டியாமா? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியாமா? உனக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்குல்ல, என்னை நிக்க வச்சு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாம்ல. ஏமா என்ன போட்டு இப்படி அடிச்ச? சரி, பெத்த உரிமையில நீ அடிக்கிற, நான் வாங்கிக்கிறேன். இப்பவாது நான் சொல்லட்டுமா? நீ எத்தனை நாளைக்குமா வீட்டையும் பார்த்துட்டு எங்களையும் பார்த்துட்டு இருப்ப? நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அவன் மெக்கானிக்கல் படிக்கிறான். எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலயே எல்லா காசும் போயிடுது. அப்பா போனதுக்கு அப்புறம் எப்படியோ தத்தி தடுமாறி எங்களை ஆளாக்கி வளர்த்து நிக்க வச்சுட்ட. இவன் வயசுல எல்லாரும் படிக்க மட்டும்தான் செய்யறாங்களா? எத்தனை பேர் பார்ட் டைமுக்கு போய் வீட்டுக்கு காசு தராங்க. வீட்டுக்கு காசு தராட்டியே தான் தேவையாத அவன் பாத்துக்கலாம்லமா. எனக்கு என்னன்ட்டு வீட்டுல பாரத்தை ஏத்திட்டு தானே உட்காந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி நான் எப்படிமா இருப்பேன்? டெய்லியும் எத்தனை கடங்காரங்க வீட்டுக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க. பால்கார, மல்லிகை கடைக்கார, ஹவுஸ் ஓனரு. அதுக்கெல்லாம் நீதானமா தயங்கி தயங்கி பதில் சொல்லிட்டு இருக்க. ஏன்னா அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு எல்லாரும் பார்த்துட்டு வந்து சொல்றாங்கல்ல. நான் பார்த்த வேலையை தானமா வந்து பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. இதுல என்னமா தப்பு இருக்கு? நான் டெலிவரி வேலை தானமா பார்த்தேன். அண்ணா டெலிவரி எடுக்கணும். நீங்க எடுத்து வரீங்களா? யூனிஃபார்ம் காணோம். அண்ணா நான் இந்த வேலை செய்யறது வீட்டுக்கு தெரியாது. ஓடிபி சொல்லுங்க. 5889. அதை பார்த்து எடுத்துருவாங்க.
என்ன யூனிஃபார்ம் போடாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த வேலை பார்க்கறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுங்க. யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சால் யாராவது எங்கள் அம்மாவுக்கு தெரியாதவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதான் போடலை. யூனிஃபார்ம் நான் உள்ள இருக்க எடுத்து காமிக்கவா? இல்லை பரவாயில்ல விடுங்க. சரி, இதுக்காக ரேட்டிங் எதுவும் கம்மி பண்ணிடாதீங்க. அப்பெல்லாம் கம்மி பண்ண மாட்டேன். ஓகே, தேங்க்ஸ்ங்க. இத்தனை நாள் உழைப்புல நான் சாப்பிட்டேம்மா. நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போனா கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நான் எப்படிம்மா இந்த வீட்டு கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? நான் டெலிவரி வேலைக்கு போறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா நீ என்ன பண்ணிருந்திருப்ப? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படி நீ சொல்லி என்ன போக விடாம பண்ணிருப்ப. அவங்களுக்கு என்னம்மா, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவாங்க. நமக்கு தானம்மா நம்ம குடும்ப கஷ்டம் தெரியும். இந்த மாதிரிதாம்மா அக்கம் பக்கம் ஏதாவது பேசிடுவாங்கன்னு பயந்துட்டு குடும்ப கஷ்டம் தெரிஞ்சும் பல பொண்ணுங்க எந்த வேலைக்கும் போகாம வீட்டுல அப்படியே இருக்காங்க. அந்த மாதிரிலாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுமா. இப்ப கூட சாப்பாடு டெலிவரி பண்ண போனப்போ ஒருத்தங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது இவன் என்ன பாத்துட்டான். இப்ப எனக்கு புரியுதுமா இவன் அப்ப என்ன நினைச்சிருப்பான்னு. இவன் தப்பா புரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காமா. அதை கேட்டுட்டு நீ இப்ப என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவன் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போயிருந்தானா நான் ஏமா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போறேன்? இந்த வேலை நான் ஒண்ணும் குறை சொல்லமா. எத்தனையோ பேர்த்துக்கு படிச்ச படிப்பு கை விட்டப்ப இந்த வேலைதாமா சோறு போட்டிருக்கு. ஏன் இப்ப கூட நமக்கு இந்த வேலைதாமா சோறு போடுது. எல்லாரும் நான் இந்த வேலை பாக்குறேன் அந்த வேலை பாக்குறேன்னு போய் சொல்லிட்டு எத்தனையோ பேர் இந்த வேலைதாமா இன்னும் பாத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல நான் படிச்ச படிப்பு கூட வேலை கிடைக்காம போகலாம். அப்ப நான் இதையே கண்டினியூ பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த வேலையில என்னமா தப்பு இருக்கு? இந்த வேலைய ஆம்பளைங்க தான் பாக்கணும், பொம்பளைங்களா பார்க்க கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்காமா? நான் இந்த வேலைக்கு போறது மறைச்சதை தவிர நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. என்ன மன்னிச்சிருக்கா, எல்லாம் என்னாலதான். நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு அம்மாட்ட வந்து சொல்லிட்டேன். படிக்கிற வயசுன்னு வேலைக்கு போகாம திமிரா இருந்துட்டேன். இனிமே நீ வேலைக்கெல்லாம் போகாதக்கா, உன் வேலையை நானே பாக்குறேன். நீ வீட்டுல இல்ல இருக்கட்டும். நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே எனக்கு போதும். நீ சொன்ன மாதிரி நான் படிக்கிற வயசுல படிக்கதான் செய்வேன், வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னல, அதே மாதிரி நீ படி. எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையை கண்டினியூ பண்றேன். இப்பவாது நீ குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும். நீ நல்லா படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் நான் இந்த குடும்ப பொறுப்பை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ. இயற்கையின் விதியிலே அழியாத காயங்களை மாற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுமே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஒரு பூவின் துணையானால் என்ன.